நீங்களும் எங்க கூட படத்துக்கு வந்தா உங்களுக்கு பாப்கார்ன், ஐஸ்கிரீம், சிக்கன் பஃப் நீங்க என்ன கேக்குறீங்களோ உங்களுக்கு வாங்கி கொடுப்போம். அப்படியே ஜாலியா சாப்பிட்டுக்கிட்டே படத்தை பார்க்கலாம். என்ன சொல்றீங்க? எங்களுக்கு இப்படி எல்லாம் ஆசையை தூண்டி விட்டா நாங்க உங்க கூட வந்துருவோம்னு நினைச்சீங்களா? நாங்க இதெல்லாம் எங்க அம்மா கிட்ட கேட்டா அவங்களே இதெல்லாம் எங்களுக்கு உடனே வாங்கி கொடுப்பாங்க. நீங்க தப்பு பண்றதுக்கு எங்களையும் உங்க கூட சேர்த்துக்கிறீங்களா? மது அக்கா, ஏன்க்கா இப்படி பண்றீங்க? நீங்க ஏற்கனவே சரியா படிக்கலன்னா அம்மா ஸ்கூல் மாத்தி சேர்த்து விட்டாங்க. வித்யாக்கா அங்கே வந்து சேர்ந்த அந்த விஷயத்த அம்மா கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க. நாங்களும் சொல்லாம தானே இருக்கோம். இந்த ஸ்கூல்லையாச்சும் நீங்க 2 பேரும் நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்குனீங்கன்னா உங்க 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நிச்சயம் அம்மா ஹாப்பியா அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. இப்படி அவங்க மனசுல நல்ல விதமா இடம் பிடிக்கிறத விட்டுட்டு பழைய ஸ்கூல்ல பண்ண தப்ப இங்கேயும் பண்ணா எப்படிக்கா அது? சும்மா பெரிய மனுஷன் மாதிரி அட்வைஸ் பண்ணாத அரவிந்த். அம்மா தான் இப்படி எல்லாம் பேசி கழுத்தா இருப்பாங்கன்னா நீயுமா? ஜாலியா இருக்கிற நேரத்துல ஜாலியா இருக்கணும், படிக்கிற நேரத்துல படிக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு இப்ப புரியாது. எங்களை மாதிரி நீங்களும் மெச்சூர் ஆகுறப்பதான் புரியும். இப்படி ஸ்கூலுக்கு லீவ் போட்டுட்டு படத்துக்கு போறதா ஜாலியாக்கா? இந்த விஷயம் அம்மாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு திங்க் பண்ணி பாத்தீங்களாக்கா? இது எப்படி உங்க அம்மாக்கு தெரியும்? சொன்னா நீங்க தான் சொல்லணும். அப்படி சொல்லுவீங்களா என்ன? அப்படி சொல்றதா இருந்தா நீங்க இந்த ஸ்கூல்ல சேர்ந்த விஷயத்த நாங்க எப்பவோ சொல்லிருப்போமே. அத நாங்க மறைச்சிட்டு தானே இருக்கோம்.